Hi all. ப்ரீவியஸ் வீடியோல ஃபில்டர் வீடியோ பத்தி பார்த்திருப்போம். எப்படி ஒரு டைனமிக்கான டேபிளை கிரியேட் பண்றது வித்தவுட் VLOOKUP எனி pivot டேபிள். இந்த வீடியோல பவர் பிவோட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எதனால பவர் பிவோட் தேவை, எந்த கண்டிஷன்ல நீங்க பவர் பிவோட் யூஸ் பண்ணணும். இன் ஜெனரல் எக்ஸல்ல யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், பிவட் டேபிள் கேட்டகரி வைஸா ஒரு டேட்டாவை ட்ரில் டவுன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை நான் பிவட் டேபிள்ல லோட் பண்ணி கேட்டகரி வைஸாவோ கண்ட்ரி வைஸாவோ ஒரு டேட்டாவை ஷோ பண்ணி காமிக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ஏ இந்த டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட்ல பிவட் டேபிள் ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் நான் நியூ ஒர்க் ஷீட் கொடுக்குறேன். எனக்கு கண்ட்ரி வைஸா எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியணும். அதனால கண்ட்ரி லோட் பண்றேன், அதோட வேல்யூவை செக் பண்றேன். இப்போ ஆஸ்திரேலியால இவ்வளவு வேல்யூ நடந்திருக்கு, கனடால இவ்வளவு வேல்யூ நடந்திருக்கு, இந்தியால இவ்வளவு வேல்யூ நடந்திருக்கு. இந்த டேட்டாஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டேட்டா, சிங்கிள் டேபிள், அதனால இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும். இன்கேஸ் ஒரு டேட்டா மல்டிபிள் டேபிள் டிபெண்டன்சிஸ் இருந்தா, ரிலேஷன்ஷிப் இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேல்ஸ் பர்சனோட டேட்டா இன்னொரு டேபிள்ல இருக்கு. இன் ஜெனரல் ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டாவோட மேப் பண்றதுக்கு VLOOKUP வச்சு மேப் பண்ணுவோம். ஆனா VLOOKUPல என்ன ப்ராப்ளம்னா, இன்கிரிமெண்டல் டேட்டாவை நீங்க மேனுவலா மேப் பண்ணணும். ஆக்சுவலா இது ஒரு ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க், ஒரு ஆர்டரான டாஸ்க். நீங்க ஒரு வாரம் லீவ்ல போயிட்டீங்கன்னா அந்த டேட்டா மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த இடத்துல தான் பவர் பிவோட் ஒர்க் ஆகுது. சிங்கிள் டேபிளை நீங்க கேட்டகரி வைஸா ஸ்பிளிட் அப் பண்றதுக்கு ஜென்ரலா பிவட் டேபிள் யூஸ். ஆனா மல்டிபிள் டேபிள்ஸ், உங்களோட டேட்டா வந்து மல்டிபிள் டேபிள்ஸ்ல இருக்கு. ஒவ்வொரு டேபிளா VLOOKUP போட்டு போட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த VLOOKUP ஓவர் கம் பண்றதுக்காகவும் ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பரா செட் பண்ணி எந்த ஒரு மேனுவல் டாஸ்க்கும் இல்லாம உங்களால ஈஸியா ஒரு டேட்டாவை எடுக்கிறதுக்காக தான் இந்த பவர் பிவட். இந்த டேட்டா வெறும் எக்ஸாம்பிளுக்காக நான் ஷோ பண்ணேன். நம்ம ஒரு ஆக்சுவல் டேட்டா எடுத்துப்போம். அந்த ஆக்சுவல் டேட்டால மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கு. இட் இஸ் நத்திங் பட் மல்டிபிள் டேபிள்ஸ். இது ஒரு இ-காமர்ஸ் டேட்டா. இ-காமர்ஸ் டேட்டால யூசர் டேட்டா இருக்கு, யூசரோட கிரெடென்ஷியல் இருக்கு, யூசரோட சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு, அவருடைய கார்ட்ஸ் இருக்கு, கார்ட்குள்ள என்ன ஐட்டம் இருக்கு, அந்த ஒவ்வொரு யூசரும் எத்தனை ஆர்டர் பண்ணாங்க, அந்த ஆர்டருக்கு எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு, ஒவ்வொரு யூசரும் எத்தனை முறை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு யூசருக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன கேட்டகரி இருக்கு, இதெல்லாமே ஒரு யூசரை டிபெண்ட் பண்ணியான மல்டிபிள் டேபிள்ஸ். ஏர்லியர் எக்ஸாம்பிள்ல ஒரே ஒரு டேபிள், அதனால பிவட் டேபிள் ஈஸியா இருக்கும். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த யூசர் 001 எத்தனை ஆர்டர் லைன் வச்சிருக்காரு, ஒரு எத்தனை ஆர்டர் போட்டிருக்கான்னு ஒரு லிஸ்ட் வேணும். இங்க பாத்தீங்கன்னா யூசரோட டேட்டா இருக்கும், ஆர்டர் லைன் பாத்தீங்கன்னா யூசரோட டேட்டா இருக்காது. டைரக்ட் மேப்பிங்கே கிடையாது. எய்தர் நீங்க ஆர்டர் வழியா வந்துட்டு யூசர் வழியா வந்துட்டு அந்த ஆர்டர் ஐடி வச்சுதான் உங்களால இந்த டேட்டாவை எடுக்க முடியும். இந்த டைம்ல தான் நீங்க பவர் பிவட் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் இந்த இடத்துல ஆர்டர் லைன்ஸ்ல உங்களுக்கு யூசர் ஐடி இருந்துச்சுன்னா ஈஸியா உங்களால மேப் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், யூசரை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஐடி வச்சு மேப் பண்ணிட்டு பவர் பிவட் இல்லாம நீங்க ஆக்சுவலா ஒரு செயினை கிரியேட் பண்ணணும். யூசர் டு ஆர்டர், ஆர்டர் டு ஆர்டர் லைன்ஸ், இது ரெண்டு VLOOKUP வரும். ஆக்சுவலா இது தேவையில்லாம டாஸ்க். இப்போ நான் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் செட் பண்ண போறேன் ஆட்டோமேட்டிக்கா, சோ தட் அந்த ஆர்டர் லைன்ஸ் வந்து எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாம உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கம்ப்யூட்டர்ல பவர் பிவட் அந்த டேப் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா ஃபைல், ஆப்ஷன்ஸ், ஆடின்ஸ், உங்க மேனேஜ்ல போயிட்டு COM ஆடின்ஸ்னு இருக்கும், கிளிக் பண்ணிட்டு கோன்னு கொடுங்க. மேக் ஷூர் தட் இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பிவட் ஃபார் எக்ஸல் வந்து செக் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு ஆல்ரெடி செக் ஆயிருக்கு, அதனால ஓகே கொடுக்குறேன். இப்போ அந்த டேப் எனக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த எல்லா டேட்டாவையும், இந்த எல்லா டேபிளையும் ஒரு செக்மெண்ட்டுக்கு மூவ் பண்ண போறோம். இதை மல்டிபிள் வேஸ்ல பண்ணலாம், நான் டிஃப்ரெண்ட் வேஸ்ல சொல்றேன். இந்த டேட்டாவை கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன் வித் ஹெட்டரோட. ஆட் டு டேட்டா மாடல்.
இங்க ஒரு டேட்டா ஆட் ஆயிடுச்சு. அதே போல ஒவ்வொரு டேட்டாவையும் செலக்ட் பண்ணி ஆட் டு டேட்டா மாடல். ஸோ டேபிள் 1 டேபிள் 2 அப்படி கிரியேட் ஆகிட்டே வரும். இது ஒரு ரிப்பீட்டடிவான டாஸ்க். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் 1 டேபிள் 2 கிரியேட் ஆகிருக்கும். அதோட நேமிங் வந்து நம்ம தான் ரீநேம் பண்ண போல இருக்கும். இந்த வே யூஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு வே நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு நான் இந்த ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் நியூ ஒர்க் புக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். பவர் பிவோட் மேனேஜில் போயிட்டு ஃப்ரம் அதர் டேட்டா சோர்சஸ். இப்போ மல்டிபிள் டேட்டா சோர்ஸ் இருக்குங்க. நான் எக்ஸல் எடுத்துக்கிறேன். இதான் இ-காமர்ஸ் டேட்டா ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது. ஓப்பன். மேக் ஷூர் தட் இது செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஹெட்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக F1 F2 ட்ரீட் பண்ணிக்கும். நேமிங் கன்வர்ஷனில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. மேக் ஷூர் தட் இதை செக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் கனெக்ஷன் செக் பண்ணுங்க. சக்சீட். நெக்ஸ்ட். எல்லா டேட்டாவும் எனக்கு வேணும். எல்லா டேபிளும் இங்கே பாருங்க. அதோட ஃப்ரெண்ட்லி நேம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள் எடுத்துக்கும். எர்லியர் சினாரியோவில் டேபிள் 1 டேபிள் 2 நம்ம மேனுவலாக ரீநேம் பண்ணுற போல இருக்கும். ஆனால் இந்த சினாரியோவில் ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஃபினிஷ். க்ளோஸ். இப்போ நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் இங்கே ஒரே இடத்துல கிடச்சிச்சு. இப்போ டயக்ராம் வியூ போகிறேன். இப்போ எல்லா டேபிள்ஸுமே இங்கே ரோ வைஸாக கிடச்சிரும். நீங்கள் அப்படியே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு யூசர் தான் என்ட்ரி பாயிண்ட். கரெக்டா? யூசர் தான் என்ட்ரி பாயிண்ட். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் லாகின் பண்ணுறப்ப உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுப்பீங்க. அதான் இன்புட், அதான் என்ட்ரி பாயிண்ட். இப்போ அதே வழியில் நம்ம போவோம். யூசர் வேற எங்கெல்லாம் யூசர் ஐடி கனெக்ட் ஆயிருக்குன்னு செக் பண்ண போகிறோம். யூசர் ஐடி இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. 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 ஸோ இடம் இல்லாதால இப்படி வச்சுக்கிறேன். இந்த டேபிளுக்கும் நான் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ண போறேன். இந்த டேபிளில் வச்சுட்டு டிசைன் கிரியேட் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்ல யூனிக்கான ஐடி யூசர் ஐடி. கரெக்டா? அதை வச்சா மேப் பண்ண போறோம். இந்த டேபிளோட எந்த காலமும் நான் கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சோஷியல் ப்ரொஃபைல் எடுத்துக்கிறேன். சோஷியல் ப்ரொஃபைல் அதில் யூசர் ஐடியும் மேப் பண்ணுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே போல் இங்கே ரிவ்யூ கிளிக் பண்ணிக்கிறேன். யூசர் ஐடி யூசர். ஓகே. யூசர் ஐடி யூசர். ஓகே. யூசர் ஐடி யூசர். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே யூசர் ஐடி. ஓகே. இப்போ எதுலாம் டைரக்டான ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதெல்லாம் செட் பண்ணிட்டேன். இந்த நாலோட ரிலேஷன்ஷிப்பை இப்போ நான் பார்க்கணும். இந்த ஆர்டர் லைன்ஸ் ஆர்டர் ஐடி காமனாக இருக்கு. இங்கே கிளிக் பண்ணிட்டு ஆர்டர் ஐடி ஆர்டர் லைன்ஸ் ஆர்டர் ஐடி காமனாக இருக்கு. மேப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கார்ட் ஐடி. இங்கே கார்ட் ஐடி இருக்கு. கார்ட் ஐடி. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஐடி. ஆர்டர் லைனுக்குள்ள ப்ராடக்ட் ஐடி இங்கே இருக்கு. ப்ராடக்ட் ஐடி. இங்கே கேட்டகரி ஐடி இருக்கு.
இப்போ எல்லா டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேட்டகரி வச்சு உங்களால இந்த யூசர் டேட்டாவை ஈஸியா எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அட்வான்ஸ்ல போயிட்டு திரும்ப நான் ஹோமுக்கு வரேன். ஹோமுக்கு வந்த பிறகு பிவட் டேபிள், நியூ ஒர்க் ஷீட் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிளால தான் ஜெனரல் பிவட் டேபிளால கனெக்ட் பண்ண முடியும். ஆனா இந்த பவர் பிவோட்டால மல்டிபிள் டேபிள்ஸ் இப்போ கனெக்ட் ஆயிருக்கு. ரிலேஷன்ஷிப்பும் செட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூசருக்கு இந்த யூசரோட ஐடி, நெக்ஸ்ட் இப்போ எனக்கு இந்த யூசர் எத்தனை ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு, இது வரலாம் ஆர்டர் கிடையாது, எத்தனை ப்ராடக்ட்ஸ், ஒரு ஆர்டருக்குள்ள மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒரு யூசர் எத்தனை ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு நான் இப்போ செக் பண்ணணும். அதனால ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட்ஸ்ல போயிட்டு ப்ராடக்ட் ஐடியை இங்க கவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ண டேட்டா, அதனால யூனிக் எல்லாமே சேமா இருக்கு. இன் ஜென்ரல் டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ஸை நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ பவர் பிவட் எப்போ யூஸ் பண்ணோம்னா, ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ஒரு ஜென்ரலான ரிலேஷன்ஷிப், டைரக்டான ரிலேஷன்ஷிப் இல்லை, மல்டிபிள் டேபிள்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க VLOOKUP போடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்கிரிமெண்டல் டேட்டா வரும்போது நீங்க மேனுவலா VLOOKUP போடணும். அதுவும் இல்லாம உங்களுடைய டாஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் டே பை டே. இந்த யூசர் டேபிளையும் கேட்டகரி டேபிள் வரணும்னா இவ்வளோ VLOOKUP போட்டா மட்டும் தான் உங்களால வர முடியும். ஆனா பிவட் டேபிள்ல நம்ம ரிலேஷன்ஷிப் செட் பண்ணியாச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்களால ஈஸியா டேட்டாவை கேட்டகரி வைஸ் ட்ரில் டவுன் பண்ண முடியும். ஸோ பவர் பிவோட்டோட இம்பார்ட்டன்ட் கான்செப்டே ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். நீங்கள் மேனுவலாக செட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக செட் ஆகிட்ட பிறகு டேட்டா இன்க்ரிமெண்ட்டாக வரும்போது உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நார்மல் பிவட் டேபிளுக்கும் பவர் பிவட் டேபிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதே போல் இந்த யூசர் கார்ட்டுக்குள்ள எத்தனை ஐட்டம் வச்சிருக்காருனோ ஈஸியாக உங்களால் ட்ரில் டவுன் பண்ணி எடுக்க முடியும். ஃபைன். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? தேங்க்யூ ஸோ மச். பாய்.